அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஏற்ற இருக்கக்கூடிய மகரஜோதியுடைய முழுமையான வரலாறை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மகரஜோதி அப்படின்றது சபரிமலையில் தவக்கோலத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சியளித்து ஆசி வழங்குவதா ஐதீகமாக சொல்லப்படுது. ஆனால் இது மனிதர்களால் மலை மீது ஏற்றப்படக்கூடிய தீபமா, இயற்கையாக தோன்றக்கூடிய நிகழ்வு கிடையாது அப்படின்னு சில கருத்துக்களுமே நிலவிட்டிருக்குங்க. இந்த மகர ஜோதியை பற்றி நம்மளுக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் அப்படின்றது மறைஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்படி இந்த மகர ஜோதியானது ஏன் சபரிமலையில் ஏற்றப்படுது, இதற்கு பின்னாடி அப்படி என்ன ரகசியங்கள் இருக்கு அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சாமியே சரணமையப்பா அப்படின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஐயப்பனை நினைத்து ஏதாவது நிறைவேறாத வேண்டுதல் இருந்து ஐயப்பனை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நீங்க ஐயப்ப பக்தர், நீங்க மாலை அணிந்து மகர ஜோதிக்கு செல்ல இருக்கிறீங்க, இல்ல இதற்கு முன்னாடி நீங்க மாலை அணிந்து சபரிமலை ஐயப்பனை தரிசித்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே சபரிமலை ஐயப்பன் கோவில் உலக புகழ் பெற்றது அப்படின்னு நம்ம எல்லோருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. ஒவ்வொரு மாதமும் மாதப்பிறப்பின் போது 5 நாட்கள் மட்டும்தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய நடை திறக்கப்பட்டிருக்கும். ஐயப்பன் கோவில் மற்ற கோவில்களை போல கிடையாது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்திலிருந்தே நம்மளுக்கு தெரியுங்க. பூஜைகள் நடத்தப்படுவாங்க, அதுவும் மாதத்திற்கு ஒரு முறை மட்டும்தான். பிறகு திரும்பவும் கோவிலுடைய நடை அடைக்கப்பட்டுருவாங்க. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல மட்டும் மண்டல பூஜைக்காக தொடர்ந்து 41 நாட்கள் நடை திறக்கப்பட்டிருப்பாங்க. இந்த நாட்கள்ல தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க சபரிமலையில கூடுவது வழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போலதான் இந்த வருடம் வரலாறு காணாத அளவு சபரிமலை ஐயப்பன் கோவில்ல நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க அப்படின்ற நிகழ்வுமே சொல்லப்பட்டிருக்காங்க. பொதுவாக நிறைய பேர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து அவரை தரிசிக்க செல்லுவோம். சபரிமலைக்கு மண்டல பூஜையை காண வரக்கூடிய பக்தர்களை விட மகர சங்கராந்தி என்று நடைபெறக்கூடிய மகரஜோதி தரிசனத்திற்கான பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வருவதை ஒரு வழக்கமா வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா மகரஜோதி பற்றி பல சர்ச்சைகள், சந்தேகங்கள் இன்று வரைக்குமே நிறைய பேரிடம் இருந்துட்டு தான் வருது. மகரஜோதிக்கு பின்னால இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன, இதோட ரகசியங்கள் அப்படி என்னதான் அப்படின்றத தாங்க நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சபரிமலையில ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா மகரஜோதி தரிசனம் தாங்க. மண்டல பூஜையை தொடர்ந்து மகரஜோதி தரிசனத்திற்காக ஜனவரி 1 தேதி முதல் ஜனவரி 20 வரை சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய நடை திறந்திருப்பாங்க. மகர சங்கராந்தி நாளன்று மாலை புன்னம்பலம் மேட்டில் தோன்றக்கூடிய மகர ஜோதியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடுவதும் ஒரு வழக்கமா இருக்கு. இந்த மகர ஜோதி அப்படின்றது சபரிமலையில தவக்கோலத்துல வீற்றிருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய பக்தர்களுக்கு ஜோதி வடிவமா காட்சியளித்து ஆசி வழங்குவதா ஐதீகமா சொல்லப்படுறாங்க. ஆனா இது மனிதர்களால மலை மீது ஏற்றப்படக்கூடிய தீபம், இயற்கையாக தோன்றக்கூடிய நிகழ்வு கிடையாது அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மகரஜோதி நிஜமாகவே தெய்வத்துடைய திருக்காட்சியா இல்ல மனிதர்களால செயற்கையா ஏற்றப்படக்கூடிய ஜோதியா, இப்படி நிறைய சந்தேகம் காலம் காலமா நிலவிட்டு தாங்க வருது. ஆனா இதை நிரூபிக்கக்கூடிய வகையிலான அறிவியல் சான்றுகள் எதுவுமே இதுவரை வெளியாகவில்லை அப்படின்றதும் ஒரு பக்கமான உண்மையாக தான் சொல்லப்படுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்திக்கு 2 நாட்களுக்கு முன்பு பந்தல அரண்மனையிலிருந்து 3 பெட்டிகள்ல சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய திருவாபரணங்கள் தலை சுமையா சபரிமலைக்கு எடுத்து வரப்படுவாங்க. திருவாபரண பெட்டிகள் வர்றப்போ பந்தலத்திலிருந்து சன்னிதானம் வரை கருடன் காவலா வரக்கூடிய அதிசய நிகழ்வு அப்படின்றது இப்போது வரைக்கும் நடந்துட்டு தாங்க இருக்கு. மகர சங்கராந்தி அன்று மாலை சபரிமலை வந்தடையக்கூடிய திருவாபரண பெட்டிகள் சபரிமலை மேல்சாந்தி மற்றும் தாந்திரியிடம் ஒப்படைக்கப்படுவாங்க. மாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு வைர கிரீடம், தங்க ஆரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்குமே அணிவிக்கப்படுவாங்க. சன்னிதானத்துல திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்சி முடித்ததுமே சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வடகிழக்கே அமைந்திருக்கக்கூடிய காந்தமலையில 3 நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து 4 நிமிடங்கள் ஒளிருங்க. இந்த நிகழ்வை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்ப நீங்க சபரிமலை ஐயப்பனை நினைத்து என்ன வேண்டுதல் வைத்தீங்க அப்படின்னு
கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. காந்தமலை அப்படின்னா தேவர்கள் வசிக்கக்கூடிய மலை அப்படின்னு பொருள் இருக்குங்க. இங்கு தேவர்களும் ரிஷிகளும் சுவாமி ஐயப்பனை ஜோதி சுரூபமா தரிசித்து பூஜிப்பதா ஐதீகமா சொல்லப்படுறாங்க. 3 நட்சத்திரங்கள் தெரிவது தெய்வீக நிறைந்து இருப்பதற்காக அடையாளம் அப்படின்னும், தெய்வ சக்தி நிறைந்து தெய்வத்துடைய வருகையை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய நிகழ்வாக தான் இந்த நட்சத்திரங்கள் ஒளிர்வதாகவுமே சொல்லப்படுறாங்க. காந்தமலையில நட்சத்திரங்கள் தெரிந்ததும் சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற சரணகோஷம் 5 மலையிலும் எதிரொலிக்கும் வகையில பக்தர்கள் முழக்கமிடுவாங்க. அப்போ காந்தமலை உச்சியில் தோன்றக்கூடிய ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு கழிக்கக்கூடிய காட்சி காண்போரையே மெய்சிலிருக்கக்கூடிய வகையில தாங்க இருக்கும். இந்த ஒரு காட்சியை காணதான் சபரிமலையில பல லட்சக்கணக்கான சபரிமலை பக்தர்கள் இன்று வரைக்குமே குவிந்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு தாங்க நடக்க இருக்கு. மகர ஜோதி அப்படின்னா அது மர்மம் கிடையாது அப்படின்னும், அதோட பின்னணியில இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மகர ஜோதி காட்சி ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வாக தாங்க இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வுல பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இதுல கலந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். அந்த வகையில தை மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில கேரளா முறைப்படி மகர ராசியில சூரியன் வரக்கூடிய இந்த மாதத்திற்கும் மகர மாதம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த மாதத்துடைய முதல் நாள் சபரிமலையில மகர ஜோதி காட்சி கிடைப்பது ஒரு வழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐயப்ப சுவாமி பந்தல அரண்மனையில வளர்ந்தாரோ அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அதன் பிறகு அவருடைய சபரிமலையில யோக நிலையில அமர்ந்திருக்காரு அப்படின்னும், இந்த நிலையில ஆண்டுதோறும் அவரைக்கான பந்தல மகாராஜா சென்று வந்தாரு. அவர் செல்லும் போது பந்தலத்திலிருந்து ஆபரணங்கள் எடுத்து சென்றா அதை ஐயப்பனுக்கு அணிவித்து வழிபடுவது வழக்கமாக வைத்திருப்பார் அப்படின்னு நம்ம புராண கதையா கட்டாயமா கேள்விப்பட்டிருப்போம். பந்தலத்திலிருந்து 13ஆம் தேதி பகல் 1 மணிக்கு ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் கிளம்பி 14ஆம் தேதி மாலை ஆபரணம் சபரிமலை சென்றடையும். ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட நிலையில மகர ஜோதி காட்சி கிடைக்கும் அப்படின்னும், அதோட நினைவா ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலை ஐயப்பனுக்கு மகர ஜோதி தினத்துல பந்தளத்திலிருந்து வரக்கூடிய ஆபரணங்கள் அணிவிப்பது ஒரு வழக்கமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி அந்த ஆபரணங்கள்லாம் அணிவித்து மகர ஜோதி தரிசனத்துக்கான ஏராளமான பக்தர்கள் நம்ம செல்லுவோம். மகர ஜோதி அப்படின்றது மகர விளக்கு பூஜை தினத்துல சாஸ்தாவான ஐயப்பன் நட்சத்திரமாக தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அபூர்வ நிகழ்வுன்னே சொல்லலாங்க. இந்த அற்புத காட்சியை காண வேண்டி பக்தர்கள் 48 நாட்கள்ல இருந்து 60 நாட்கள் வரையிலும் கடுமையான விரத முறைகளை கடைபிடித்து வருவாங்க. இறுதியில இருமுடி கட்டி கொண்டு மகர விளக்கு பூஜை தினத்துல சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை காண காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மகர ஜோதி அப்படின்றது மகர சங்கராத்திரி தினமான தை மாதம் 1ஆம் தேதி மாலையில் சூரியன் மறையும் நேரத்துல வானில் தோன்றக்கூடிய ஒரு புனிதமான நட்சத்திரம் தான் இந்த மகர ஜோதி. மற்ற நாட்கள்ல அது தெரியாது அப்படின்னும், அண்டவெளியில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தாலும் அதில் சில நட்சத்திரங்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சில 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இன்னும் சில மாதங்களுக்கு ஒரு முறையும் தெரியும் அப்படின்னே சொல்றாங்க. அது மாதிரிதான் மகர ஜோதி என்று தெரியக்கூடிய நட்சத்திரமும் இது 365 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தோன்றக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாகும் அப்படின்னும், இதனதான் நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்களும் ரிஷிகளும் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் உண்மை அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்காங்கன்னு நம்மளுமே அதை ஒத்துக்கிறது தாங்க. கடவுளின் மீது பக்தி செலுத்துவது உண்மையான பக்தியாகும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே போல மகர விளக்கு அப்படின்றது மகர சங்கராந்தி தினமான தை மாதம் மாலை 6:40 மணி அளவுல காட்டில் குடியிருந்து வரக்கூடிய ஆதிவாசிகள் ஐயப்பனுக்காக பொன்னம்பலம் மேட்டுல காட்டக்கூடிய கற்பூர ஆராத்தி ஆகும்னு, எப்படி திருவண்ணாமலையில கார்த்திகை தீப தினத்துல மாலையில் தீபம் ஏற்றுறாங்களோ அதே போலதாங்க மகர விளக்கு பூஜையில வானில் தோன்றக்கூடிய நட்சத்திரத்தை அடுத்து நடக்கக்கூடிய கற்பூர ஆராத்தி அப்படின்றதும் இதனாலதான் மகர ஜோதி மகர விளக்கு தரிசனம் அப்படின்னு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வாகும். பெரும்பாலானவங்க இரண்டையுமே சேர்த்து குழப்பிட்டு தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல மகர ஜோதி அப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும், சபரிமலை ஐயப்பனுக்கு எங்கிருந்து ஆபரணங்கள் எடுத்து வருவாங்க, இந்த ஜோதியானது எப்படி ஏற்றப்படுது, நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இது புராண கதையில எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்களானது இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சிருப்போம்.
இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.